வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியா பாகிஸ்தானியே போர் பதற்றம் உள்ள நிலையில் விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங்குடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகருக்கு சென்ற ராணுவ வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்தில் ராணுவ வீரர்கள் 3 பேர் உயிரிழப்பு. சிங்கப்பூர் தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பதறி துடித்தவர்கள் இலங்கை தாக்குதலுக்கு அமைதி காப்பது ஏன் என நாம் தமிழர் சீமான் கேள்வி. திருத்துறைப்பூண்டி அருகே ஆம்னி வேனும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. கேரளாவைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருக்கும் நிலையில் விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடந்த மாதம் 22ஆம் தேதி தாக்குதல் நடத்தினர். இந்த கொடூர தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்டனர். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முப்படைகளுக்கு முழு அதிகாரத்தை மத்திய அரசு அளித்துள்ளது. அதே நேரத்தில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கும் பாகிஸ்தானை பொருளாதார ரீதியில் பலவீனப்படுத்தும் நடவடிக்கையிலும் இறங்கியுள்ளது. மேலும் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் நோக்கிலும் பல நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் இன்று விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பயங்கரவாத தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக விமானப்படை தலைமை தளபதியுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார். ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகருக்கு சென்ற ராணுவ வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ராணுவ வீரர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகருக்கு இன்று ராணுவ வாகனம் சென்று கொண்டிருந்தது. ரம்பன் மாவட்டம் பெட்டரி ஜெஸ்மான் பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ராணுவ வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ராணுவ வீரர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து விரைந்து வந்த பாதுகாப்பு படையினர் உயிரிழந்த வீரர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிங்கப்பூர் தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மக்கள் செயல் கட்சியை 14வது முறையாக தொடர்ச்சியான வெற்றிக்கு வழிநடத்தி சென்றுள்ள பிரதமர் லாரன்ஸ் வாங்கிற்கு எனது வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தலைவராக சந்தித்த முதல் தேர்தலில் இத்தகைய பெரும் வெற்றியை சிங்கப்பூர் மக்களிடம் இருந்து அவர் பெற்றுள்ளார் என்றும் தமிழ் மக்களுடன் தொடர்ந்து நல்லுறவை பேணி தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் உயர்த்தி பிடிக்கும் அவரது முயற்சிகள் அனைவரையும் அரவணைக்கும் சிங்கப்பூரின் தன்மையை வெளிப்படுத்துகிறது என்றும் சிங்கப்பூர் நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் அனைவரும் எனது வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பதறி துடித்தவர்கள் இலங்கை தாக்குதலுக்கு அமைதி காப்பது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியங்கரை அருகே கடந்த 2ஆம் தேதி நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வெள்ளப்பள்ளம், கோடியங்கரை, செருதூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த ஆனந்த், முரளி, சாமிநாதன், வெற்றிவேல், அன்பரசன் ஆகிய 5 மீனவ சொந்தங்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவர்களின் உடைமைகளையும் பறித்துள்ளது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மாநில அரசுகளின் தொடர் அலட்சிய போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும் இத்தகைய காலங்களால் இலங்கை கடற்படையால் கொடுந்தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மீது இப்போது புதிதாக இலங்கை கடற்கொள்ளையர்களும் தாக்குதல் நடத்த தொடங்கியிருப்பது தமிழக மீனவர்கள் மக்களுக்கும் இன்னும் ஒரு பேரிடியாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்திய கடற்படையால் இலங்கை கடற்படையிலும் இருந்து தமிழ் மீனவர்களை காக்க முடியவில்லை என்றும் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பதறி துடித்தவர்கள் இலங்கை தாக்குதலுக்கு அமைதி காப்பது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். திருத்துறைப்பூண்டி அருகே ஆம்னி வேனும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாண்டி என்ற பகுதியில் ஆம்னி வேனும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் கேரளாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு ஆம்னி வேனில் பயணித்த 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 3 பேர் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் மற்றும் மானியத்தை வழங்க தமிழக அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கோவை புளியங்குளம் பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். புளியங்குளம் பகுதியில் உள்ள அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மக்கள் சேவை மையம், தன்னார்வ அமைப்பு மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தலைமையில் நலம் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், மகளிர் நல மருத்துவம், கண் நலம் மற்றும் எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஆகிய மருத்துவ பிரிவுகளுக்கும் சிறப்பு மருத்துவ நிபுணர்களால் இலவச மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. முகாமில் புளியங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச மருத்துவ ஆலோசனைகளை பெற்றனர். முகாமில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உடல் நலனுக்காக வாரந்தோறும் நலன் என்கின்ற பெயரில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும், முகாமில் பிஎஸ்சி மருத்துவமனை மற்றும் உலக மலையாளிகள் அமைப்பு இணைந்து கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் சருமம் மற்றும் உடல் கோளாறுகளுக்கு சிகிச்சைகள் அளிப்பதுடன் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். பெண்களுக்காகட்டும், குழந்தைகளுக்காகட்டும், இளைஞர்களுக்கு, அதே போல மக்களுடைய ஆரோக்கியமான வாழ்விற்காக ஒவ்வொரு வாரமும் நலம் என்கின்ற மருத்துவ முகாமை தொகுதியினுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று அம்மன்குளம் பகுதியிலே இந்த மருத்துவ முகாம் பிஏஜி மருத்துவமனையினுடைய உதவியோடு நடந்து கொண்டிருக்கிறது. பகல்காம் தாக்குதலை கண்டித்து நாளை மாலை தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்றும் சென்னை தியாகராய நகரில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீட் தேர்வை மாணவ மாணவிகள் நன்றாக எழுத வேண்டும் எனவும், இந்த முறை தேர்வை நன்றாக எழுத முடியவில்லை என்றாலும் அடுத்த முறை எழுதுவதற்கு வாய்ப்புள்ளது என மாணவர்கள் நினைக்க வேண்டும் எனவும், தவறான முயற்சியில் ஈடுபடக்கூடாது எனவும், தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுகிறார்கள் என்றால் அரசியல் செய்வதை எல்லாம் பொருட்படுத்தாமல் எதிர்காலத்தை நோக்கி மாணவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இது உணர்த்துகிறது என்றும், பகல்காம் தாக்குதலை கண்டித்து நாளை மாலை தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எங்களது உளமார்ந்த நன்றியை, வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் மிக நன்றாக எழுத வேண்டும், தேர்வாக வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம். ஒருவேளை நமக்கு இந்த வகையில் தேர்வாகவில்லை என்றால் கூட இன்னும் 2 வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் நீட் என்பது, தேர்வு என்பது முதன்மையானது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் நீட் எழுதுகிறார்கள். இதில் 1.5 லட்சம் குழந்தைகள் தமிழ்நாட்டிலிருந்து எழுதுகிறார்கள். ஆக அரசியல் செய்வதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழக மாணவர்கள் என்பதை இது வலியுறுத்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இது 5வது நீட். முதல் நீட்டே நடக்க விட மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆக அதிலிருந்து இவர்கள் எதையுமே இவர்கள் செய்கிறோம் என்று சொல்வதை செய்ய முடியாது என்பதை இன்று நீட்டாக சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் நீட் தேர்வை 4800 மாணவ மாணவிகள் எழுதினர்.
தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் நீட் தேர்வு இன்று மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்விற்காக தருமபுரி மாவட்டத்தில் 10 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தருமபுரி ஔவையார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வு மையத்தில் காலை முதலே மாணவ மாணவிகள் தேர்வு எழுத பெற்றோர்களுடன் குவிந்தனர். மாணவர்களிடம் அடையாள அட்டை மற்றும் ஆவணங்களை சரிபார்த்த பின்னரே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் 4800 மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதினர். வாணியம்பாடி அருகே வேலைக்கு செல்லாமல் கஞ்சா போதையில் நண்பர்களுடன் ஊர் சுற்றி திரிந்த மகனை கரண்டியால் அடித்து கொலை செய்த தந்தையை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் வாணியம்பாடி பைபாஸ் பகுதியில் பஞ்சர் கடை வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவரது மகன் ஸ்ரீதர் கடந்த சில நாட்களாகவே வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு ஊர் சுற்றி திரிவதாகவும் மேலும் கஞ்சா அடித்துவிட்டு வீட்டிற்கு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கஞ்சா போதையில் வீட்டிற்கு சென்ற ஸ்ரீதரிடம் தந்தை முருகேசன் ஏன் வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் கஞ்சா போதையில் ஊர் சுற்றுகிறார் என கேட்டபோது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த தந்தை முருகேசன் மகன் ஸ்ரீதரன் நெஞ்சு பகுதியில் வீட்டிலிருந்த சாம்பார் கரண்டியால் தாக்கியதில் நிலை குலைந்து கீழே விழுந்த ஸ்ரீதரை உறவினர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே ஸ்ரீதர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த வாணியம்பாடி நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஸ்ரீதரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மகனை கொலை செய்த தந்தையை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் கும்மிடிப்பூண்டியை அடுத்த மாதர்பாக்கத்தில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ் பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், சர்பத், இளநீர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். வாட்டி வதைக்கும் வெயிலில் தாக்கத்திலிருந்து மக்களின் தாகத்தை தணிப்பதற்காக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றியம் மாதர்பாக்கம் பஜார் பகுதியில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜே மோகனபாபு ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வள்ளூர் MSK ரமேஷ்ராஜ், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு நீர், மோர், சர்பத், இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் பகலவன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், பொதுக்குழு உறுப்பினர் குணசேகரன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் KV லோகேஷ், மாவட்ட துணை செயலாளர்கள் கதிரவன், உமா மகேஸ்வரி உள்ளிட்ட திரளான திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சுமார் 40 லட்சம் மக்களை கொண்ட குறும்பா சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை என்றும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக மாநில மாநாட்டை நடத்தி முக்கிய முடிவை அறிவிக்க இருப்பதாக கோவையில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழ்நாடு குறும்பா சங்க தலைவர் R. கிருஷ்ணசாமி தெரிவித்தார். கோவை மாவட்டம் குறும்பா சங்கத்தின் சார்பில் குருமன்ஸ் இன மக்களின் அரசியல் எழுச்சி மாநாடு மதுக்கரை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அரங்கில் நடைபெற்றது. வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியுடன் துவங்கிய மாநாட்டை மாநில தலைவர் R. கிருஷ்ணசாமி துவங்கி வைத்தார். மாவட்ட குரும்பா சங்க தலைவர் கல்பனா வேலுச்சாமி தலைமை வகித்தார். மாநாட்டில் இனி வரும் நாட்களில் மாவட்ட மண்டல மாநாடுகளை தொடர்ந்து நடத்துவது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டை தொடர்ந்து தமிழ்நாடு குரும்பா சங்கத்தின் மாநில தலைவர் R. கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது குரும்பா சமூக மக்கள் தங்களது கோரிக்கைகளை நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகின்றனர் என்றும், ஆனால் இதுவரை மத்திய மாநில அரசுகள் சரிவர கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார். என்னுடைய R. கிருஷ்ணசாமி, தமிழ்நாடு குறும்பா குருமன்ஸ் பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர். இங்கே நடக்கக்கூடிய இந்த மாநாடு கோவை மாவட்ட மண்டல மாநாடாக இங்கே நம்மளுடைய மாவட்ட தலைவர் கல்பனா வேலுசாமி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த மாநாடு இங்கே நடைபெற இருக்கின்றது. ஒரு சிறிய நேரத்தில் எங்களுடைய குடும்ப சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு 40 லட்சம் மக்களுக்கு மேலாக வசித்து வருகின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கை எல்லாம்
ஒரு சாதாரணமாக கீழ்த்தட்டு வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது. ஆடு மேய்ப்பது, கம்பளி நெய்வது தான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய குலத்தொழிலாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் விழிப்பு அடைய ஓரளவுக்கு ஒரு கல்வி கற்று இருக்கின்றார்கள். அது உயர்நிலை படிப்புகளெல்லாம் இன்னும் முழுக்க மக்களுக்கு வந்து சேரவில்லை. அதுக்கு காரணம் எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் அரசு முழுமையாக கேட்காமல் அந்த அப்பப்போ கோரிக்கை வைக்கின்ற பொழுது. ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அண்ணல் அம்பேத்கர் சிலை மற்றும் கர்ம வீரர் காமராஜர் சிலையை நிறுவ வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மை துறையின் மாவட்ட தலைவர் முருகேசன் சாந்தகுமார் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆசிரியர் நிக்கோலஸ், ஸ்ரீபெரும்புதூர் அருள்ராஜ், மணிமங்கலம் ஐயப்பன், குன்றத்தூர் கௌதமன், சிறுபான்மை துறையின் மாவட்ட துணைத் தலைவர் ஜஸ்டின் மற்றும் சிறுபான்மை துறையின் ஸ்ரீபெரும்புதூர் நகர தலைவர் பவித்ரா ஆகியோர் பங்கேற்று காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மை துறையின் மாவட்ட தலைவர் முருகன் சாந்தகுமாரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலை மற்றும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் கல்வி கண் திறந்த கரும வீரர் காமராஜரின் திருவுருவ சிலையையும் நிறுவ வேண்டும் என வலியுறுத்தினர். மங்களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து கட்சியின் அலுவலக திறப்பு விழா மற்றும் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களின் தாகத்தை தணிக்க தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் துறிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி பொருளாளர் சுரேஷ் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலக திறப்பு விழா, கட்சி கொடியேற்றுதல் மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் ஜி.கே. கதிரவன் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்தார். அதன் பின்னர் கட்சியின் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜி.கே. கதிரவன் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் பார்த்திபன், மாவட்ட இளைஞரணி கார்த்திக், துறிஞ்சாபூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன், துறிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய வழக்கறிஞர் பிரிவு பிரசாந்த், துறிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய தொண்டரணி ரஞ்சித்குமார் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோடை விடுமுறை என்பதால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள ஒகேனக்கல் சுற்றுலா தலம் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக உள்ளது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் உள் மாவட்டங்களிலிருந்தும் விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் தற்போது கோடை விடுமுறை என்பதாலும் வார விடுமுறை நாள் என்பதாலும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவில் காணப்படுகிறது. ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் வந்த சுற்றுலா பயணிகள் இங்குள்ள பரிசல் சவாரி செய்தும், முதலை பண்ணை, பறவைகள் பூங்கா, வண்ண மீன் கண்காட்சி மற்றும் தொங்கு பாலம் ஆகிய இடங்களை சுற்றி பார்த்தனர். மேலும் ஆயில் மசாஜ் செய்து கொண்டு அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். பலத்த காற்றுடன் மழை பெய்ததன் காரணமாக பூந்தமல்லி அருகே உள்ள திரையரங்கத்தின் மேற்கூரை முற்றிலும் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. பூந்தமல்லி ஏவிபி பிலிம் சிட்டி அருகே உள்ள ஏவிபி திரையரங்கம் அண்மையில் சந்தோஷ் திரையரங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று பெய்த பலத்த காற்று மழையால் திரையரங்கின் ஒரு பகுதியின் மேற்கூரை முற்றிலுமாக இடிந்து விழுந்து சேதமடைந்தது. இதன் காரணமாக திரையரங்கில் சினிமா பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் பதற்றமடைந்தனர். இதையடுத்து அனைவரையும் திரையரங்கிலிருந்து வெளியேற்றிவிட்டு தற்போது திரையரங்கிற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி சிவந்தாகுளம் பகுதியில் செயல்படும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியர் ஜெயா என்பவர் தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்று மாணவர்களை தூத்துக்குடியிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு அழைத்துச் சென்று முக்கிய இடங்களை சுற்றி காண்பித்தார். மத்திய அரசு சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் தேசிய வருவாய் வழி மற்றும்
திறன் படிப்பு ஊக்கத்தொகை தேர்வுகள் நடத்தப்பட்டு இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி சிவந்தாகுளம் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக ஜெயா பணிபுரிந்து வருகிறார். இவர் தன்னிடம் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களிடம் தேசிய வருவாய் வழித்திறன் படிப்பு ஊக்கத்தொகை தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களை தான் சொந்த செலவில் சென்னைக்கு விமானத்தில் அழைத்துச் சென்று சுற்றி காண்பிக்க உள்ளதாக தெரிவித்தும் ஊக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக ஜெயாவிடம் 8ஆம் வகுப்பு படித்த மாணவி கோகிலா மற்றும் ஆல்வின்ஸ் நிசாந்த் ஆகிய இருவரும் தேர்வில் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களை ஆசிரியர் ஜெயா தூத்துக்குடியிலிருந்து சென்னை செல்லும் விமானத்தில் சென்னைக்கு அழைத்துச் சென்று முக்கிய இடங்களை சுற்றி காண்பித்தார். என் பள்ளியில் பயிர் வரும் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக, அதாவது வருஷம் NMMS, அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு ஊக்கத்தொகை அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது நிறைய மாணவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுனா அதில் பாஸ் ஆன பிள்ளைங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் விட மாதம் 1000 ரூபா வழங்கப்பட்டு வருகிறது அரசாங்கம் மூலம். அதில் பாஸ் ஆகிற பிள்ளைங்களுக்கு நான் ஃப்ளைட்டில் கூட்டு போகணும்னு வாக்கு கொடுத்துருந்தேன். அதை நிறைவேற்றும் வகமாக இன்னைக்கு நாங்கள் சென்னை செல்ல இருக்கிறோம். அதில் பாஸ் ஆன மாணவி எம் கோகிலா, மாணவன் ஆல்வின் நிஷாந்த், இருவரையும் சென்னைக்கு அழைத்து செல்கிறோம். அங்கே 8th NMSங்கிற ஒரு டெஸ்ட் உண்டு. அதில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சென்னை போயிருக்கேன், ஆனால் ஃப்ளைட்டில் போனது கிடையாது. மேம் என்னை கூப்பிட்டு போகிறது மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்குது. அதனால் மேமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். NMS எக்ஸாம் நடந்ததுனால அதில் செலக்ட் ஆனதுக்கு மேம் என்கரேஜ்மெண்ட்டாக சென்னை கூப்பிட்டு போகிறாங்க. இவருக்கு ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். அதுக்காண்டி மேம்க்கு தேங்க். தேசிய தேர்வு முகமை மூலமாக நடத்தப்படும் நீட் தேர்வை வேலூர் மாவட்டத்தில் 12 மையங்களில் 5737 மாணவ மாணவிகள் எழுதினர். வேலூர் மாவட்டத்தில் TKM மகளிர் கிருஷ்ணசாமி முதலியார் மேல்நிலைப் பள்ளி, அரசு சட்டக் கல்லூரி, அக்லிசியம் கல்லூரி, காட்பாடி மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட 12 மையங்களில் தேசிய தேர்வு முகமை மூலமாக நடத்தப்படும் நீட் தேர்வை 5737 மாணவ மாணவிகள் எழுதினர். நீட் தேர்வு எழுத செல்லும் மாணவ மாணவிகளுக்கு நுழைவுச் சீட்டு, அடையாளச் சான்று, தண்ணீர் பாட்டில் ஆகியவை மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தேர்வு மையத்திற்கு வருவதற்கு பேருந்து வசதியும் முதலுதவிக்கான மருத்துவ குழுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்களின் பெற்றோர் தேர்வு மையத்திற்கு வெளியே காத்து கிடந்தனர். கோவை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீட் தேர்வு மையங்களில் 5736 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினர். கோவை மாவட்டத்தில் கோவை அரசு கலைக்கல்லூரி, அவினாசி லிங்கம் கல்வி நிறுவனம், அரசு தொழில்நுட்ப கல்வி, கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, அசோகபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி, CIT கிருஷ்ணாமாள் கல்லூரி உள்ளிட்ட 14 கல்லூரிகளில் நடைபெற்ற நீட் தேர்வு மையத்தில் தேசிய தேர்வு முகமை சார்பில் நடத்தப்படும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை 5736 மாணவர்கள் எழுதினர். பட்டுக்கோட்டை அடுத்த மண்ணாங்காடு கிராமத்தைச் சேர்ந்த கருவாடு வியாபாரியை கட்டி வைத்து உதைத்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மண்ணாங்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் கபிலன் என்பவர் மல்லிப்பட்டினத்தைச் சேர்ந்த தனது பெரியம்மாவாகிய நாகூரால் என்பவருடன் சேர்ந்து டாடா ஏசி வாகனத்தில் கருவாடு வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர்களின் வீட்டின் அருகே உள்ள வீட்டிற்குள் டாடா ஏசி வாகனம் புகுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மல்லிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த கிராம பஞ்சாயத்துதாரர்கள் ஆயோத்திநாதன், அன்பு சேதுபதி, ரெங்கராஜ், நீலகண்டன் ஆகியோர் கபிலனை அழைத்துச் சென்று கட்டி வைத்து அடித்து உதைத்து பஞ்சாயத்து பேசியுள்ளனர். அப்போது டாடா ஏசி வாகனம் வீட்டிற்குள் புகுந்ததாக அபராத தொகை கட்ட வேண்டும் எனவும், அபராதம் கட்ட தவறினால் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாகவும் பஞ்சாயத்துதாரர் தெரிவித்தனர். இதனை தட்டி கேட்ட நாகூரால் கபிலன் தந்தை செல்வராஜ் ஆகியோரையும் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கபிலன், செல்வராஜ் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து கபிலனின் சகோதரர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் மல்லிப்பட்டினம் பஞ்சாயத்துதாரர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீட் தேர்வு மையத்தில் தேர்வு எழுத வந்த மாணவி மயங்கியதை அடுத்து 108 ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்.
புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த துரை என்பவரது மகள் மீனாட்சி என்பவர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நீட் தேர்வு எழுத வந்தார். அவர் திடீரென மயங்கி விழுந்ததால் அருகில் இருந்தவர்கள் உடனே மாணவியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவி மீனாட்சிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் வெயிலின் தாக்கத்தாலும் காலையில் சாப்பிடாமல் தேர்வு மையத்திற்கு வந்ததாலும் மயங்கி விழுந்ததாக தெரிவித்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்பொழுது காணலாம். பூந்தமல்லி குமணன் சாவடியில் அமைந்துள்ள ஊத்துக்காடு எல்லையம்மன் கோவிலில் 2ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோடை காலத்தின் வெப்பத்தை தணிக்கவும் நல்ல மழை பெய்து நாடு செழிக்க வேண்டியும் அம்மனை குளிர்விக்கும் விதமாக 1000க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் 1008 இளநீர் அபிஷேகம் செய்தனர். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் கோவில் தர்மகர்த்தா, பூவை ஞானம், நிர்மலா ஞானம், பிரேம்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு எல்லையம்மனை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மன்சூராபாத் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பச்சையம்மனை வழிபட்டனர். திருப்புரகுன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் ஜூன் 14ஆம் தேதி கும்பாபிஷேக பணிகள் நடைபெறுகிறது. இதையொட்டி உப கோவில்களான சரவண பொய்கை ஆறுமுகசாமி திருக்கோவில், வால்சுனை கண்ட சிவன் கோவில், சப்த கன்னிமார் திருக்கோவில் உட்பட உப கோவில்களுக்கும் பாலாலய பூஜைகள் நடைபெற்றது. இதில் கோவில் இணை ஆணையர் சூரிய நாராயணன் மற்றும் அறங்காவலர்கள் சண்முக சுந்தரம், மணி செல்வன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள வழிவளத்தில் 63 நாயன்மார்களின் ஒருவரான கோட்டி செங்கோட்ட சோழன் கட்டிய மாட திருக்கோவில்களில் ஒன்றான மாலையோன் கன்னி உடனுரை இருதய கமலநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இருதய நோய் தீர்க்கும் பரிகார ஸ்தலமாக விளங்கும் இக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடிமரத்திற்கு திரவிய பொடி, பால், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இருதய கமலநாத சுவாமியை வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மே 11ஆம் தேதியும் தெப்ப உற்சவம் 12ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வல்லம் ஊராட்சியில் அமைந்துள்ள கங்கையம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு விழாவில் கிராம மக்கள் கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வல்லம் ஊராட்சியில் அமைந்துள்ள கங்கையம்மன் திருக்கோவிலில் 2ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் காப்பு கட்டி விரதம் இருந்த கிராம மக்கள் அம்மனுக்கு நெய் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்து கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதன் பின்னர் கூழ் ஊற்றி அம்மனை வழிபட்டனர். இதற்கிடையே பல ஆண்டுகளமாக கோடை காலத்தில் வல்லம் ஊர் ஏரியில் தண்ணீர் வற்றவே வற்றாது என்றும் கங்கை அம்மனை தரிசித்து வருபவர்களின் குடும்பத்தில் சந்தோஷமும் சகல சௌபாக்கியமும் செல்வமும் சேரும் என்றும் வல்லம் ஊராட்சி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். விழாவில் கங்கை அம்மன் கோவில் நிர்வாக குழு தலைவர் தசரதன், பிரகாஷ், பழனி, ஜெயவதி, சத்யராஜ், ஆண்டவன் சர்மா ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கங்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தியா பாகிஸ்தானியே போர் பதற்றம் உள்ள நிலையில் விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங்குடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகருக்கு சென்ற ராணுவ வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்தில் ராணுவ வீரர்கள் 3 பேர் உயிரிழப்பு. சிங்கப்பூர் தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பதறி துடித்தவர்கள் இலங்கை தாக்குதலுக்கு அமைதி காப்பது ஏன் என நாம் தமிழர் சீமான் கேள்வி. திருத்துறைப்பூண்டி அருகே ஆம்னி வேனும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. கேரளாவைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.
மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.